இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, குழந்தைகளே, பெற்றோரே, பெரியோரே, இந்த நாளை மீண்டும் கடவுள் நமக்கு தந்திருக்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அன்பு தெய்வமே, மீண்டும் புதிய நாளை கொடுக்கும் போது எங்களுள் புதிய உத்வேகம் வருகின்றது, புதிய எழுச்சி வருகின்றது, புதிய நம்பிக்கை வருகின்றது. உம்மிடத்திலே நாங்கள் இருக்கின்றோம். உம்முடைய அருள் பிரசன்னம் எங்களை காப்பதை நாங்கள் உணர்கின்றோம். ஆண்டவரே, இதே அருள் பிரசன்னம் இந்த நாளிலே எங்களுக்கு வழிநடத்தட்டும். இந்த நாளில் நாங்கள் தொடங்க இருக்கின்ற இந்த வாழ்வானது மகிழ்ச்சியோடு மனநிறைவோடும் தரட்டும். எங்களுடைய இதய வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை, மன்றாட்டுகளை ஏறெடுத்து பார்த்து எங்களுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும், குழந்தைகளை ஆசீர்வதியும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை திருத்தூதர் பணிகள் 4ஆம் அதிகாரம் 32வது இறைவார்த்தை. நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்களுள் எவருக்கும் தம் உடைமைகளில் எதையும் தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. நம்பிக்கை கொண்டவர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவை மையமாக கொண்டிருந்தவர்கள். அவர்கள் ஒரே உள்ளமும் ஆண்டவர் இயேசுவில் ஒரே உயிருமாய் இருந்தனர். எனது குடும்பம், எனது சொத்து, எனது சுகம், எனது வாழ்வு, எனது வளர்ச்சி என்ற குறுகிய வட்டத்தில் அவர்கள் வாழவில்லை. மாறாக பிறருடைய நலன், பிறருடைய வாழ்வு, பிறருடைய வளர்ச்சி என்னும் பிறர் மீது கரிசனை கொண்டு பிறர் அன்பிலும் நிலைத்து நின்றனர். அனைவரும் வாழ வேண்டும், எல்லோருக்கும் வாழ்க்கை வேண்டும் என்ற பொது நலம் அவர்களிடத்திலே இருந்தது. நான் மட்டும் வாழ்ந்தால் போதாது என்ற எண்ணம் கொண்டிருந்தவர்கள் அவர்களிடையே இல்லை. எல்லோரும் வாழ வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவை மையமாக நடுவமாக வைத்து செயல்பட்டு எல்லோரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை கொண்டவர்கள் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளைகள் என்பதை கருத்தில் கொண்டு இயேசு அன்பு செய்வது போல அவர்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். ஒருவர் மற்றவர்களுக்கு இருக்கின்ற தேவைகளை அவர்கள் நிறைவேற்றினார்கள். அவர்களில் ஏழைகள், வறியோர், பொருளாதாரத்தில் நலிவடைந்தோர், தனிமையில் இருப்பவர்கள், நோயுற்றவர்கள், அன்புமிக்கவர்களே, அனைவரும் இருந்தாலும் அனைவரையும் ஒருவர் மற்றவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், நேசித்தார்கள். மற்றவர்களுடைய பிரச்சனைகளில், துயரங்களில் அவர்களை தாங்கி பிடித்தார்கள். இல்லாதவர்களோடு பகிர்ந்து வாழ்ந்தார்கள். அப்படி இருக்கின்ற மனநிலைதான் இயேசுவின் மனநிலை. ஏனென்றால் கடவுளில் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் கடவுளின் பிள்ளைகள். கடவுளின் பிள்ளைகள் எங்கிருக்கின்றார்களோ, அவர்களை யார் யார் நேசிக்கின்றார்களோ அவர்கள் இயேசுவை நேசிக்கின்றார்கள். எனவே இன்றைய நாளிலே முதலில் நம்பிக்கை கொண்ட கிறிஸ்தவர்களிடம் இருந்த அந்த மனநிலை இன்று நம்மிடமும் இருக்க வேண்டும். அந்த மனதைத்தான் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.